அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்டது 100 மில்லி நல்லெண்ணெய். அன்பான நேயர்களே, முதலில் 100 மில்லி நல்லெண்ணெயை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். எந்த அளவிற்கு நல்லெண்ணெயை நாம் காய்ச்சுகின்றோமோ அதே அளவிற்கு சம அளவு கரிசாலை இலை விழுதையும் சேர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் மருத்துவத்தின் பலன் பூரணமாக நமக்கு கிடைக்கும். அவ்வாறு 100 மில்லி நல்லெண்ணெய்க்கு 100 கிராம் அளவிற்கு இலையை நன்றாக அரைத்து விழுத 100 கிராமை சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் நல்லெண்ணெயுடன் அரைத்து எடுத்த கரிசாலை இலை விழுதையும் சேர்த்து அடிப்பிடிக்காமல் சிறு தீயில் நன்றாக காய்ச்சி எடுக்க வேண்டும். அவ்வாறு காய்ச்சிய தைலத்தை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான நறுமணத்துடன் அடர்ந்த பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய அதீத மருத்துவ குணம் வாய்ந்த இந்த தைலத்தை நன்றாக ஆற வைத்து எடுத்துக்கொள்ளவும். ஆறிய பின்பு குறிப்பாக சுவாச நோய் மற்றும் காச நோய் உடையவர்கள் காலையில் மலம் கடித்துவிட்டு வெறும் வயிற்றில் 10 மில்லி அளவிற்கு பருகி வரலாம். நோய் தாக்கம் அதிகமாக உடையவர்கள் மட்டும் இருவேளையும் பருகி வரலாம். இவ்வாறு பருகி வரும் வேளையில் படிப்படியாக உடல் பொன்னிறம் அடையும், தேகம் ஆரோக்கியமாக மாறும். ஈலை, இருமல், கக்குவான் இவையெல்லாம் முழுமையாக தீர்ந்துவிடும். மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த கரிசாலை தைலத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி இப்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய்க்கான அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் என்கிற நோய்க்கான மருத்துவம், ஒயிட் டிஸ்சார்ஜ் என்று அழைக்கக்கூடிய இந்த நோய்க்கான காரணங்களை முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அளவிற்கு அதிகமான உடல் உஷ்ணம், அளவிற்கு அதிகமான உடலில் ஏற்படுகின்ற அசைவ உணவுகளால் உடலில் இரத்த கிருமிகள் மற்றும் கருப்பை அழுக்கு இவையெல்லாம் வெள்ளைப்படுதல் என்கிற நோய்க்கான காரணமாக அமைகின்றன. மேலும் இந்த வெள்ளைப்படுதல் என்கிற நோய் இருந்தால் அதற்கான அறிகுறிகள் அடிவயிறு வலிக்கும், மாதவிடாய் காலத்தில் அளவிற்கு அதிகமான மன உளைச்சலும், உடல் எங்கும் அசதியை தோன்றும், சிறுநீர் தொற்று நோய் ஏற்படும், ஒரு வகையான துர்நாற்றம் வீசும். இவையெல்லாம் அறிகுறிகள். முதலில் நாம் பார்த்தது காரணங்கள். அன்பான நேயர்களே, இந்த நோயை நாம் ஆரம்ப கட்டத்தில்
சரி செய்யாமல் விட்டுவிட்டால் எதிர்காலத்தில் இது ஒரு தொற்று நோயாக பரவி உடலெங்கும் வியாதியை ஏற்படுத்தி கருப்பை பாதிப்பை ஏற்படுத்தும். நாளடைவில் பிசிஓடி என்று சொல்லக்கூடிய பாலிசிஸ்ட் ஓவரிஸ் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு கட்டிகளை உற்பத்தி செய்யும் சிஸ்ட் ஆர் நோடியுல் என்று பெயர். பிறகு சிறுநீர் கழிக்கின்ற இடத்தில் வியாதிகள் ஏற்பட்டு மிகவும் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதை மிக எளிமையாக போக்கிக் கொள்வதற்கான ஒரு சில வழிமுறைகளை நாம் பார்த்து கொள்ளலாம். மாதந்தோறும் மாதவிடாய் காலத்திற்கு முன்பு அளவிற்கு அதிகமான ஸ்பைசி ஃபுட் கார உணவுகளை தவிர்க்க வேண்டும். அசைவ உணவுகளை தவிர்த்துவிட்டு குறிப்பாக சைவ உணவுகள், குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இளநீர் பருகலாம். சற்று மிளகு அல்லது சீரக பொடி தூவிய நாட்டு பசுமோர் பருகலாம். சிறிது பசுனை உணவில் சேர்த்து கொண்டால் அளவிற்கு அதிகமான உடல் உஷ்ணம் வெளியேறும். வெள்ளைப்படுதலும் படிப்படியாக குறைக்கும். நாம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் வெள்ளைப்படுதலுக்கான பல மருத்துவங்களை பார்த்தாலும் இது ஒரு கைகண்ட அனுபவமான எளிய மருத்துவம். இது அனுபோக மருத்துவமும் கூட. அனுபோகம் என்றால் பயன்படுத்தி வெற்றி கண்டது. மிக எளிமையான ஒரு மருத்துவம். ஆகையால் நாம் வெள்ளைப்படுதலுக்காக எடுத்து வைத்துள்ள மூலிகை இலை சீந்தில் இலை. சீந்தில் இலை 10 கிராம் அளவிற்கு தூய்மை செய்து நாம் இலையாக தனியே வைத்துள்ளோம். அடுத்ததாக சீந்தில் கொடி 10 கிராம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை திப்பிலி. பொதுவாகவே மிளகை போலவே திப்பிலியும் ஒரு கிருமி நாசினி. அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகளை போக்கும். வெள்ளைப்படுதல் என்று சொல்லக்கூடிய அந்த வெண்திற ஒழுக்கத்தை சரி செய்யும். ஒயிட் டிஸ்சார்ஜ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய வெள்ளை திரவத்தில் வரக்கூடிய துர்நாற்றத்தை போக்கும். கிருமிகளை அழிக்கும் என்பதால் நாம் திப்பிலியை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேன். தேன் ஒரு கிருமி நாசினி. இயற்கையான சுவையும் அற்புதமான தித்திப்பு கலவையும் கலந்த மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. தோல் சுருக்கம், அடி வயிற்று வலி, வெள்ளைப்படுதல் இவற்றிற்கு இது ஒரு அருமருந்து என்பதால் நாம் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இவற்றை நாம் நேரடியாக பயன்படுத்தாமல் சாறாகவும் பொடியாகவும் பயன்படுத்தினால் மிக நன்மை. ஆகையால் 10 கிராம் சீந்தில் இலை, 10 கிராம் சீந்தில் தண்டு, இவை இரண்டையும் நன்றாக இடித்து எடுத்த சாறு 20 மில்லி. அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் 10 கிராம் அளவிற்கு திப்பிலியை நன்றாக அரைத்து தூள் செய்து எடுத்துக்கொள்ளவும். அவ்வாறு எடுத்துக்கொண்ட திப்பிலி தூள், அன்பான நேயர்களே, சீந்தில் தண்டு இலைச்சாறு, சீந்தில் கொடி இவை இரண்டையும் சேர்த்து அரைத்து இடித்து அரைத்து எடுத்த சாறும், நாம் தனியாக திப்பிலி பொடியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக இதனுடன் நாம் சேர்க்க வேண்டிய பொருள் தேன். வெள்ளைப்படுதல் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் செய்ய போகின்றோம். முதலில் தண்டும் இலையும் சேர்த்து அரைத்த சாறு 4 தேக்கரண்டி.